வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. குற்றவாளி ஞானசேகரனுக்கு பின்னால் திமுக இருப்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. சுமார் 21 குடும்பங்களை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்துவிட்டார் ஞானசேகரன். அவர் வசித்து வரக்கூடிய சைதாப்பேட்டை ஒட்டுமொத்தமாக மண்டபம் காலனியில் இருக்கக்கூடிய 21 குடும்பங்கள் ஞானசேகரனுடன் சேர்த்து கோவில் நிலத்தை அபகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் அவருக்கு சொந்தமான இருக்கக்கூடிய சுமார் 4 வீடுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவரது வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்களை 2 பெட்டிகள் மூலமாகவும் 3 கடப்பா கத்திகளை கைப்பற்றியதாகவும் புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இனிமேலும் மௌனம் காத்தால் இதற்கும் திமுகவிற்கும் தொடர்பு இருப்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பதுதான் தற்பொழுது எதிர்க்கட்சியினர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்து வருகிறார்கள். ஒரு குற்றம் நடைபெற்றுள்ளது. மாநிலம் முழுவதும் பிரச்சனைகள் வெடித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி நடைபெற்று வருவதால் அவர்கள் இதை பற்றியான விளக்கத்தை தெரிவிக்க வேண்டும். திமுகவை சார்ந்தவரா இல்லையா என்பதை விட இந்த வழக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு சரிதான் என்பதை பொதுவெளியில் பேசியிருந்தாலே இவ்வளவு மோசமான நிலைமை வந்திருக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். மேலும் குற்றவாளி ஞானசேகரன் அவர்கள் தொலைபேசியில் பேசியது உண்மைதான் என்றும் சார் என்று கூறினார் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்திருந்தார். ஆனால் காவல் ஆணையர் அருண் அவர்கள் ஏன் அதை பதிவு செய்யவில்லை? எஃப்ஐஆர் லீக்கானது பற்றியான தகவலை வெளியிட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஒட்டுமொத்த ரகசியமும் வெளிவந்துவிட்டது. பாதிக்கப்பட்டவனின் ஒட்டுமொத்த சுயநலத்திற்காக அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முழுமையான எஃப்ஐஆரை பதிவு செய்யாதது ஏன் என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் வெடித்த இந்த போராட்டம் கடைசியாக சட்டப்பேரவையிலும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சட்டப்பேரவைக்குள் கொன்று தன்னுடைய எதிர்ப்பை திமுகவிற்கு எதிராக எடப்பாடி செயல்படுத்தியதை பேசும் பொருளாக மாறியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்து முதலாவதாக திமுக செய்த ஒட்டுமொத்த ஊழலும் மணல் கொள்ளையும் கொள்ளை சம்பவத்திற்கு திமுகவின் நிர்வாகிகள் தொடர்பில் இருந்தால் உடனடியாக அவரை கைது செய்து குறுகிய காலத்தில் தண்டனை பெற்று தருவோம் என்றும் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது குற்றவாளிக்கு பின்னால் திமுக இல்லாமல் இது சாத்தியமே இல்லை என்றும் பேசியிருப்பது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.